ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த கொஷினுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய நேம் வந்து சௌமியா. என் சொந்த ஊர் வந்து தருமபுரி. நான் இப்போ இருக்கிறது வந்து பெங்களூரு. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, என்னோடய சேனல் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி என்னோடய சேனலை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். நிறைய பேர் நிறைய குட் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டு எனக்கு வேணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும்ல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய நாள் ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியும் ஒரு 5 டேஸ் 10 டேஸ் விட்டு நான் வந்து கரெக்டாக நான் பூராம் பார்த்துட்றேன். ஸோ பூராம் பார்த்தா கெட்டதா நல்லதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூராம் பார்த்த உடனே எனக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகுது. இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கனவுல வருது, இல்லை ஒன்றும் நேரில் பார்க்குறேன். இது மாதிரி நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு சொல்லி எனக்கு ப்ளீஸ் தயவுட்டு சொல்லுங்கள். தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். செகண்ட் கொஷின் வந்து என்னென்னா, உங்களோட அதுதான் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. இனிமேல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஒரு வகையில் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து தேங்க்யூ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ அதை வந்து ஒரு நிமிஷம் இருங்க. மூணாவது கொஷின் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ப்ளீஸ் தயவிட்டு வந்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்களும் நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறது வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வந்து எனக்கு கூட வந்து இன்டிகிரேட்டில் இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு லைவில் ஒரு 10 பேர் சொல்கிறீங்க. 10 பேர் அப்படின்னா 10 நாளைக்கு எவ்வளோ? 100 பேர் அப்படின்னா நான் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். வீடு டு ஆஃபீஸு, ஆஃபீஸ் டு வீடு. ஸோ பேட் கமெண்ட் பண்ணுறதுனால நான் உட்காந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி பண்ணுறாங்களே, புரிஞ்சிக்காமல் பண்ணுறாங்களா இல்லை புரிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்களேன்றதுக்காக நான் வந்து வீடியோவில் மட்டும் சீன் போட்டுன்னு அவங்கள திட்டாத இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் போய் நான் உண்மையிலே மனசார சொல்கிறேன். நான் யாருமே திட்ட மாட்டேன். மனசார சொல்கிறேன். நான் வீடியோ லைவ் கட் பண்ணதுக்கப்புறமும் நான் வந்து யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட திட்டதில்லை. ஸோ இப்படி பேட் கமெண்ட் பண்ணுறாங்களேன்றதுக்காக சரி எவ்வளோ நாள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி விட்டுருவேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சி எனக்கு என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு விட்டது. நல்லதா கெட்டதான்றது அது அவங்களே பார்த்துக்கணும். ப்ளீஸ் தயவிட்டு யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்குறவங்களுக்கு புரியும். 4வது கொஷின் வந்து நீ என்ன ரொம்ப பேரழகியா அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட எப்பயாச்சும் யார்கிட்டயாச்சும் நான் பேரழகின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய பிஸ்னஸ் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் யார்கிட்டையுமே பேரழகின்னு சொல்லலை, எனக்கு நான் அழகுன்னு தான் சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், நான் பேரழகி இல்லை, எனக்கு நான் அழகு தான். சரியா? நான் யாரு கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு நான் அழகாக தான் இருக்கிறேன். அது 1000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் முன்னாடி வந்தாலும் எனக்கு நான் அழகு தான். நான் யாரையும் ரசிக்க மாட்டேன். என்னன்னா நான் ரசிப்பேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்மளுக்கு நம்ம தான் அழகு. நம்மளுக்கு கடவுள் 6 அறிவு கொடுத்துனுங்கிறாங்க, எல்லாமே கொடுத்துனுங்கிறாங்க. கண், கை, கால் எல்லாமே கொடுத்துனுங்கிறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணணும்? அவங்க அழகாக இருக்காங்க, நம்ம அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேரழகிலாம் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நான் எனக்கு அழகு தான். ஸோ இதையே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணுற அளவுக்கு என் மைண்ட் செட்டில் இல்லை. அதுக்கப்புறம் சொல்லுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆல்ரெடி லைவ்லேயே சொல்லிவிட்டேன், நான் எந்த விஷயத்துக்குமே கோவப்படலை. நீங்கள் போடுற மெசேஜ்னால் வந்து என்ன யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதை தவிர நான் எதுக்காகவும் கோவப்படல. சோசியல் மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் தைரியமாக இருக்கணும். நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். என்னோடய நம்பிக்கை, என்னோடய உழைப்பு என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது. உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நான் கஷ்டப்படுவேன். நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் எனக்கு கிடைக்கும். ஸோ கடவுள் என் கூட இருக்கிறாரு. நான் கடவுளையும் நம்புகிறேன், யூடியூப்பையும் நம்புகிறேன், என் வேலையும் நம்புகிறேன். என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ என் லைஃப்பில் நான் கண்டிப்பாக எஃபெக்ட் போடுவேன். எஃபெக்ட் போட்டதுனால தான் நான் இப்போயும் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இனியும் மேலும் மேலும் வளர நான் எஃபெக்ட் போடுவேன்.
என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சைடு யாரும் சப்போர்ட் இல்லை, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நிறைய மொபைல் வாங்கி செக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னை ஃபேமிலியாக இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து என்ன நினச்சிருக்கீங்களா? அக்கா உங்கள் சிஸ்டர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம ரிலேஷனில் கூட யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் என் கூட வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஷின்னா, உங்கள் சன்னு வந்து என்னக்கா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. என்னோடய சன்னு வந்து அங்கே நாங்கள் தருமபுரியில் தான் படிக்க வைக்கிறோம். ஸோ அவனோட ஸ்கூல் வந்து காந்திஜி ஸ்கூல். காந்தி தாத்தா தான். காந்தி தாத்தா வந்து உலகத்தையே வந்து பெருமையாக படைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு தான். ஸோ வந்து நான் காசு கொடுத்து தான் படிக்க வைக்கிறோம். ஒரு சில பேர் வந்து ஓசி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய கொஷின் சொல்லுவீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட் கொடுத்து தான் படிக்க வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய சன்னை பற்றி. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சிங்க. நான் வந்து அன்மேரிட் இல்லை, மேரேஜ் ஆகிடுச்சி. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகல, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாருங்க சொன்னது? நான் நிறைய வீடியோவில் பாருங்கள், குங்குமம் வச்சுருக்கேன். நிறைய வீடியோவில் போய் பாருங்கள். வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன். இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்தில் ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க. மேரேஜ் ஆகிடுச்சி. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. 3 குழந்தையான்னு சொல்லி கேட்டிங்க. 3 குழந்தையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு குழந்தை தான். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு ஒரு 3 குழந்தையா? நீங்கள் வந்து வீடியோவில் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து குழந்தைங்கள வந்து யூடியூப்பில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கூட்டிகிட்டு வரங்க அப்படின்னா அது அவங்களோட விஷயம். நான் வந்து அவங்க விஷயத்தில் வந்து நான் தலையிட மாட்டேன். ஸோ வந்து எனக்கு பிடிக்கல, நான் அதனால் என்னோடய குழந்தைய கூட்டிகிட்டு வரல. இப்போ இருந்தே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து அவனுக்கு வந்து யூடியூப்புக்குள்ளே வந்துடும். ஸோ வந்து படிப்பு மேலே போகாது. நான் எப்படி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் யூடியூப்புக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நான் கால் மேலே நினச்சிட்டு நான் வந்தேன் அப்படின்னா, ஸோ அவனும் அந்த மாதிரி வந்தான் அப்படின்னா ஓகே, ஐ ஹேவ் அக்செப்டட். அது வந்து அது அவனுக்கு விட்டது. சரிங்களா? இதனால தான் யூடியூப்பில் கூட்டிகிட்டு வரணும். ஒரு சில வீடியோவில் அப்பயே அவனை காமிச்சிருக்கேன். ஸோ வந்து சில பேர் நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து நிறைய கொஷின் டவுட்டு. ஸோ அவங்களாம் வீடியோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க, போய் பாருங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து இருங்க ஒரே நிமிஷம். யூடியூப் ஃபேமிலிஸை வந்து எப்பயுமே மறக்க மாட்டேன். யூடியூப்னு சொல்ல மாட்டேன், என்னோடய ஃபேமிலிஸு. ஸோ அவங்க எனக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தான் தேங்க்யூ. என்னோடய ஃபேமிலிக்கு தேங்க்யூ இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேங்க்யூ சொல்லணும், யூடியூப் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். இவங்க 2 பேரும் சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால மட்டும் தான் நான் இவ்வளோ தூரம் வரேன். நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கடவுள் எனக்கு சப்போர்ட் இருக்கிறாரு. நான் படுற கஷ்டத்துக்கு நான் போடுற எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக கடவுள் ஒரு நாளைக்கு வந்து கருணை காட்டுவார். கடவுளே நீ தான் கருணை காட்டணும். இதுக்கப்புறம் நான் யாரையும் வந்து யார்கிட்டையும் போய் கை நீச்சி கேட்க மாட்டேன். ஸோ நான் எனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும்னு தெரியல. நானும் என்னென்னமோ சொல்யூஷன் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு கடவுளை காட்டுவார். நான் தைரியமாக இருப்பேன். யூடியூப்பில் என்ன ஃபேஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் யூடியூப்பில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை தைரியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலை வந்து நம்மளால் வந்து ரன் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சது வந்து அதுதான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது, உங்களுக்கு கன்னடா தெரியாது, ஹிந்தி தெரியாது, எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுங்க. உங்களுக்கு யார் சொன்னது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு? எனக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். இங்கிலீஷ் தெரியாதுங்களா? ஓகே பரவாயில்ல. இங்கிலீஷ் தெரியல, கன்னடா தெரியல, ஓகே பரவாயில்ல, தெரியல. சீன் போடுறியா பெங்களூர்லேருந்து? நான் எந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க நான் சீன் போடுறேன்னுட்டு? நான் சீனெல்லாம் போடல. ஸோ உங்களோட கருப்புனா உங்களோட மனசுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மைண்டை போட்டு கொலாப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொலாப் பண்ணிக்காதீங்க. எனக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியுங்க. நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும். தெலுங்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பேச வராதுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹிந்தி தெரியும், கன்னடா தெரியும், என் மெசேஜ் போட்டால் வந்து படிக்க தெரியாது அப்படின்றீங்க. நான் படித்தது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷு. ஸோ வந்து லாங்குவேஜ் கற்றுக்கினது எவ்வளோ பெரிய விஷயன்றது ஒரு நாடு விட்டு நாடு போனவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அவமானம், எவ்வளோ கேவலப்பட்டு எவ்வளோ லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்றது. சீரியஸ்லி அது கஷ்டப்பட்டவங்களுக்கு, அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜ் தெரியும். யாரையும் சீப்பாக பேசாதீங்க. பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க ப்ளீஸ் தயவிட்டு. யாரையுமே வந்து லைவில் வந்து கேவலப்படுத்தி பேசாதீங்க.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேவலப்படுத்துன்னு நினச்சா படுத்துங்க. ஸோ ஐ டோன்ட் வெரி. நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணி நான் அழுற பொண்ணு நான் இல்லை. ஃபீல் பண்ணுவேன். நான் ஃபீல் பண்ணாலும் என் மனசுக்குள்ளே பண்ணுவேன். அது ஐயோ வந்து அவங்க இப்படி பண்ணாங்களா, அப்படி பண்ணாங்களான்னு சொல்லிட்டு யூடியூப்குள்ளே கொண்டு வர மாட்டேன். நீங்கள் வந்து இந்த கொஷின் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து அக்கா நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க நீங்கள். ஸோ எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் அது மட்டும் தாங்க நல்லாயிருக்கு. வேறு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லா இருக்காது. நானும் ஃப்ரீயாக விடுவேன். ஸோ எனக்கு மனசுக்கு வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் நான் ஃப்ரீயாக விடுவேன். என் மைண்டு எனக்கு எப்படி ஒர்க் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ரெஸ்ட்டே இல்லை சண்டே கூட. ஸோ அதனால் என்ன ஃப்ரீயாக வருது. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கா ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போடுங்கன்றீங்க. எனக்கும் போடணும் தாங்க ஆசை. பட் என்னால் போட முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். எனக்கு வந்து வீடியோ போடுங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஒரு ஃபேமிலியை நினச்சி சொல்லியிருக்கீங்களா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க சரிங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்ட பொண்ணு நான் இல்லை, சௌமியா இல்லை. கெட்ட பொண்ணு சௌமியா இல்லை. ஐ எம் குட் கேர்ள், ஐ எம் சௌமியா. ஸோ நான் எப்பயுமே உங்களுக்காக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே வந்து நீங்கள் லாங்குவேஜை பற்றி ஏதாச்சும் டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். பெங்களூரில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு கேட்டாலே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான நல்ல பொண்ணு. யாரையும் என்னை ஜட்ஜ் பண்ணது பேசாதீங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் என்னோட பர்சனலாக பேசுகிறவங்களுக்கு தெரியும் என்னோடய கேரக்டர் எப்படி என்ன அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்கள் ஒர்க் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் எவ்வளோ முடியுமோ என்னுடைய ஃபேமிலிக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா. ஸோ அதனால் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் செல்ஃபிஷாலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து ஃப்ரீடமாக இருப்பேன். நான் எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரீடமாக இருப்பேன். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணுவேன். உங்கள் கூட நான் எப்பயுமே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். நீங்களும் வந்து என் கூட எப்பவுமே இருங்க. எல்லாரு கூடயுமே பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்டிங்க, ஒரு சிலருக்கு மட்டும் லைவில் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒரு சிலர் இல்லைங்க. நான் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து நான் லைவில் மெசேஜ் பண்ணுவேன். மெசேஜ் பண்ணாத ஆளுங்களே இல்லை. என்னோடய கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். வீடியோ வந்து கட்டாகி வரும். ஸோ எல்லோரும் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால தான் வீடியோ கட்டாகி வரும். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குவேன். ஸோ வந்து நான் எல்லாருக்கும் நல்ல பொண்ணாக இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு குட் டீச்சராக இருக்குவேன். அம்மா இல்லாதவங்களுக்குன்னு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன். அக்கா இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல அக்காவாக இருப்பேன். தம்பி இல்லாத இடத்துல நான் தம்பியை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ.